ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் என்று அலங்கரியும், அன்பினால் என்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அப்போ உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசன்னம் இந்த வேளையில இந்த இடத்துல இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா. உம்மை வல்லமோ 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 இறங்குப்பா. இயேசுவே நீ நல்லவரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எனக்காக காயப்பட்டீரே, வர்த்திக்கப்பட்டீரே, நிந்திக்கப்பட்டீரே, அவமானப்படுத்தப்பட்டீரே. என்னுடைய பாவங்களை சுமந்தீரே. அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, மிகுந்த இரக்கமும் கருணையும் பரிவும் உள்ள எங்கள் அன்பு நேசரே, தர்மையான நேரத்திற்காக நன்றி செலுத்தி உன் பாதத்தை சூழ்ந்து வந்திருக்கிற எங்களை முழுவதுமாக திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இறை வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சியோடு வந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே நீர் ஆட்கொள்ளும், அபிஷேகியும், அவர்கள் இதய கதவுகளை வசனத்திற்கு திறந்து வையும். கேட்கிற வார்த்தைகள் அவர்களிடமிருந்து 100க்கு 100 பலன் கொடுக்கும்படி அவருடைய இதயத்தை பண்படுத்தும். ஆவியானவருடைய அக்கினியினாலே அனல் மூட்டி பற்றிய செய்யும். வார்த்தை வழங்க நிற்கின்ற அந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். அடிமையின் வாயிலிருந்து கொண்டு தேவரீர் பேசுவீராக. எல்லா நேரத்திலும் என் தேவனுடைய ஆளுகைக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுத்து சகல துதிகன மகிமை ஆராதனை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, குற்றங்களுக்கு ஏற்ப தண்டிப்பதில்லை என்ற தலைப்பிலே உங்களுக்கு இப்பொழுது நான் இறைச்செய்தியை கொண்டு வருகின்றேன். குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 103 10வது வசனம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்ம தண்டிப்பதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் தண்டிப்பதில்லை, நம் பாவங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்துவதில்லை. நம்முடைய குற்றங்களையும் நம் பாவங்களையும் ஆண்டவர் நினைவில் கொள்வதும் இல்லை. அவர் மிகவும் அன்பும் இரக்கமும் கனிவும் உள்ள ஆண்டவர். நம் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு குற்றத்திற்காகவும் நம்மை தண்டித்திருப்பார் என்றால் ஒருவர் கூட இந்த நேரத்துல இந்த உலகத்துல நம்ம உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. நம்முடைய ஒரு பாவத்திற்கும் ஒவ்வொரு குற்றத்திற்கும் உடனுக்குடனே நம்மளை நீதியோடு தண்டித்திருப்பார் என்றால் நம்ம இல்லாமலே போய்விட்டிருப்போம். ஆனால் அவருடைய மகா பெரிய இரக்கமும் கனிவும் பரிவும் நம்மை இந்நாள் வரைக்கும் தாங்கி வந்திருக்கின்றது. ஒரு நொடி பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவருடைய அன்பும் பரிவும் இரக்கமும் நம்மை சூழ்ந்து காத்து கொண்டு வருகின்றது. அவர் தம்முடைய இரக்கமுள்ள பரிவுள்ள கரங்களால் நம்மை அப்படியே தாங்கிக் கொள்கின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 முதல் 32 திருவசனங்களிலே ஊதாரி மைந்தனுடைய ஓமையை நம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் லூக்கா 15 11 முதல் 32 நமக்கு அந்த ஓமை நன்றாக தெரிந்த ஓமை. ஒரு தகப்பனாருக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே இந்த இளையவன் ஒரு நாள் அப்பாவிடம் வந்து, அப்பா, சொத்தில் எனக்கு சேர வேண்டிய பகுதியை எனக்கு பிரித்து கொடுத்து விடும் என்று கேட்கின்றான். சொத்தில் தனக்கு சேர வேண்டிய அந்த பாகத்தை வாங்கி கொண்டு அந்த இளைய மகன் ஒரு தொலை தேசத்திற்கு நெடும் பயணம் மேற்கொண்டான். கண்காணாத தேசத்திற்கு அவன் போகின்றான். ஒருவேளை அவன் நினைத்திருக்கலாம், நம்ம அப்பாவுக்கும் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் நம்ம ஊராருக்கும் நம்ம எங்க இருக்கிறோன்னே தெரியக்கூடாதுன்ட்டு அவன் நினைத்து நெடும் பயணம் மேற்கொண்டான். அங்கே தீய நண்பர்களோடு சேர்ந்தும் விலைமாதரோடு சேர்ந்து தன் சொத்தை எல்லாத்தையும் அவன் நாசப்படுத்தினான், விரயமாக்கினான், வேஸ்ட் பண்ணினான். தன்னிடமிருந்து எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்தான். உண்பதற்கு கூட அவனுக்கு உணவு இல்லை. பசியின் கொடுமை அவனால் தாங்க முடியவில்லை. ஒரு செல்வந்தனுக்கு மகனாக பிறந்தவன் நூற்றுக்கணக்கான வேலைக்காரர்கள் வயிறார உண்டு நிறைவடைகிற ஒரு குடும்பத்திலிருந்து வந்த அவனுக்கு உண்பதற்கு கூட உணவு இல்லை. பசியால் துடிக்கிறான். வேலை தேடி அலைகிறான். வேலை தேடி அலைந்த அவனுக்கு பன்றி மேய்க்கிற வேலை கிடைத்தது.
பிரியமானவர்களே, அந்த பன்றி கூண்டிலே அவன் நின்று கொண்டு அந்த பன்றிகள் திண்டுகின்ற அந்த தவிடு, அந்த நெற்று, இவற்றால் தன் வயிற்றை நிரப்பி தன் வயிற்று பசியை ஆற்றிக்கொள்வதற்கு அவன் விரும்பினான். ஆனால் அது கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. பன்றிகளோடு சண்டை போட்டு ஒரு வாய் அந்த தவிடு நெற்று கூட அவனால் உட்கொள்ள முடியவில்லை. அவன் புத்தி தெளிகிறான். எழுந்து நான் என் தந்தையின் வீட்டிற்கு செல்வேன் என்று சொல்லி முடிவு செய்து கொண்டு தந்தையின் வீட்டிற்கு திரும்பி வருகின்றான். வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்கள். உடனே அவர் புறப்பட்டு தன் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நான் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Praise the Lord. என்ன அருமையான வேத பகுதி பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த தகப்பனார் தன் இளைய மகன் தன் சொத்தை எல்லாவற்றையும் நாசப்படுத்தி விலைமாதரோடு தன் வாழ்க்கையை அவன் அழித்து தன் குடும்பத்திற்கு அவப்பெயரை கொண்டு வந்து அவன் முற்றிலுமாக ஒரு பிச்சைக்காரனை போல் திரும்பி வருகின்றான். அவனை கண்ட தந்தை அவனை வெறுக்கவில்லை, அவன் மீது கோபப்படவில்லை. அவனை வீட்டுக்கு வெளியிலே நிற்க வைத்துவிட்டு, இந்த வீட்டிற்குள் நீ நுழையாதே, நீ இனிமேல் என் மகன் என்று அழைக்க தகுதி இல்லை உனக்கு, இந்த வீட்டில் உனக்கு இடமில்லை, ஓடிப்போ என்று சொல்லி வீட்டை விட்டு அவனை விரட்டவில்லை. மாறாக அந்த மகன் எப்பொழுது வருவான் என்று காத்து கொண்டிருந்த அந்த தந்தை அவன் சற்று தொலைவில் வரும்பொழுதே ஓடி போய் அவன் மீது பரிவு கொண்டு அவனை கட்டி அணைத்து இறுக முத்தமிட்டு அவனை தன் மகனாக ஏற்றுக்கொள்கின்றார். பிரியமானவர்களே, அதோடு கூட மட்டுமல்லாமல் உயர்தரமான ஆடையை அவனுக்கு அணிவித்து கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு மிதியடியும் அணிவித்து சிறப்பான விருந்து கொண்டாடுகின்றான். கொழுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய ஒரு விருந்து கொண்டாடி தந்தை மகிழ்கின்றார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண உலக பிரகாரமான தந்தை தன் மகன் தன்னுடைய குடும்ப கௌரவத்தை எல்லாத்தையும் நாசப்படுத்தி தன்னுடைய சொத்தை எல்லாத்தையும் விரயமாக்கி உருகுலைந்து ஒரு பிச்சைக்காரனை போல தன் குடும்பத்திற்கு கெட்ட பெயரை கொண்டு வந்த அந்த மகன் திரும்பி வந்தபோது அவன் மீது பரிவு கொண்டு அவனை மன்னித்து அவனை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம் விண்ணக தந்தை நம்மேல் எவ்வளவு பரிவு காட்டுவார் என்று சற்றே யோசித்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து நம்மை மீட்க மனிதனாக பிறந்து தன்னுடைய விண்ணக மகிமை எல்லாவற்றையும் துறந்து அவர் ஒரு சாதாரண ஏழை மனிதனாக பிறந்து கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து சொல்லனா பாடுகள் அனுபவித்து ரத்தம் சிந்தி சிலுவிலே மரித்து நமக்காக உயிர்த்து நம்மை விண்ணகம் சேர்க்க பாடுபட்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பாரா? ஒரு நாளும் அவர் தண்டிக்கவே மாட்டார். பிரியமானவர்களே, நம் பாவங்களை அவர் நினைவில் கொள்வாரா? நிச்சயம் நினைவில் கொள்ளவே மாட்டார். அவர் மிகுந்த இரக்கமும் அன்பும் உள்ளவர். நம்மை அப்படியே அணைத்துக் கொள்வார். நம் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து விடுவார். நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை நடத்தவே மாட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எனக்கு அன்பார்ந்தவர்களே, உலகத்தின் மாய கவர்ச்சிகளால் இழுக்கப்பட்டு இச்சைகள் பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று துணிச்சலோடு நீங்கள் பாவம் செய்து தந்தையும் தாயுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெகு தூரம் விலகி போயிருக்கிறீர்களா? பாவ படுகொழியில் விழுந்து விட்டீர்களா? இந்த நேரத்திலே உங்கள் உணர்வுக்கு வாருங்கள். அந்த ஊதாரி மைந்தன் பன்றி கூட்டில் இருக்கும் பொழுது சுய உணர்வுக்கு வருகிறான், புத்தி தெளிகிறான். நான் யார், என் தந்தை யார் என்ற அந்த உணர்வுக்கு வருகிறான். பாவ அறிக்கை செய்து தந்தையோடு ஒப்புரவாகும்படியாக அவன் எழுந்து ஓடி விடுகிறான். அப்படியே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரமாக சென்று பாவ படுகொழியிலே விழுந்து விட்டீர்களா? சற்று நினைத்து பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஏங்குவார். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஏங்குவார். நற்செய்தியில் சொல்லப்பட்டது, அந்த ஒவ்வொரு நாளும் அந்த தந்தை வெளியே சென்று எப்பொழுது மகன் திரும்புவான் திரும்புவான் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்தார். அதே போல்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் எங்கு பாவ படுகொழியில் கிடந்தாலும் உங்கள் நினைவாகவே இருக்கின்றார். உங்களுக்காக அவர் ஏங்குவார். உங்களுக்காக அவர் சிலுவிலைப்பட்ட பாடுகள், சிந்திய ரத்தம், கொடூர மரணத்தை நினைத்து வேதனைப்படுவார். இந்த பிள்ளைக்காக நான் இவ்வளவு வேதனைப்பட்டேனே, இந்த பிள்ளைக்காக இவ்வளவு ரத்தம் சிந்தினேனே, இந்த பிள்ளைக்காக என் உயிரையை கொடுத்தேனே,
இப்படி பாவப்படுகொழியில் விழுந்து விட்டதே, என்னை விட்டு வெகு தொலைவு அவன் கடந்து போய் விட்டானே, கடந்து போய் விட்டாளே என்று சொல்லி ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுவார். பிரியமானவர்களே, உங்களை தேடி அலைந்து கண்டுபிடிப்பதிலேயே அவர் கண்ணும் கருத்துமாக இருப்பார். அன்பார்ந்தவர்களே, உங்களை தேடி கண்டுபிடித்து விட்டால் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை தம்முடைய தோளிலே சுமந்து கொள்வார். ஒரு நாளும் நீங்கள் செய்த பாவத்தை குறித்து உங்களை அவர் கடிந்து கொள்ள மாட்டார். உங்கள் குற்றங்களுக்காக அவர் உங்களை தண்டிக்கவே மாட்டார். மிகுந்த இரக்கத்தோடும் அன்போடும் ஆண்டவர் உங்களை சேர்த்துக் கொள்வார். எனவே பிரியமானவர்களே, ஆண்டவரை விட்டு பிரிந்து செல்லாதீர்கள். பிரிந்து செல்ல நேர்ந்தால் ஓடி வாருங்கள். அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து பாவ அறிக்கை செய்து அவரோடு ஐக்கியமாகுங்கள். ஆண்டவர் உங்கள் மீது மிகவும் இரக்கமும் பரிவும் உள்ளவராக உங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பார். உங்கள் பாவங்களை ஒருபொழுதும் அவர் நினைவில் கொள்ள மாட்டார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இதை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பன், தாய்மார்கள், குடும்ப தலைவர்கள் இங்கே இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், பொறுப்பில் இருக்கிறவர்கள் இருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்தாமல், நம்ம குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நம்மை தண்டிக்காமல், நாம் செய்கிற அக்கிரமங்களை ஒரு நாளும் நினைவில் கொள்ளாமல் இருக்கும் பொழுது, நீங்களும் உங்கள் பொறுப்பில் உள்ளவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளோ, உங்கள் குடும்ப நபர்களோ, உங்களுக்கு அடியில் இருக்கிறவர்களோ தவறு செய்துவிட்டால், அந்த தவறுக்கு ஏற்றபடியோ அல்லது அளவுக்கு அதிகமாகவோ அவர்களை ஒருபோதும் தண்டிக்காதீர்கள். பிரியமானவர்களே, மிகுந்த அன்போடும் கனிவோடும் உரிமையோடும் அவர்களை கண்டித்து திருத்துங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு செல்வந்தரான குடும்பத்திலே தந்தை 8 லட்சம் போட்டு ஒரு அழகிய காரை வாங்கியிருந்தார். அந்த கார் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. வீட்டின் முற்றத்திலே காரை நிறுத்தி இருந்தார். ஒரு நாள் அவர் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய 3 வயது நிரம்பிய மகன் ஒரு கூரிய ஆணியை எடுத்துக்கொண்டு போய் காரிலே கிறுக்கி அவன் எழுத ஆரம்பித்தான். ஒரு கரித்துண்டை எடுத்து அந்த காரிலே படம் வரைய ஆரம்பித்தான். தந்தை உறக்கத்திலிருந்து எழுந்து வந்தவர், நம் வாங்கிய காரை போய் பார்ப்போம் என்று சொல்லி காரை பார்க்க வெளியே வருகிறார். மகன் தொடர்ந்து படம் வரைந்து கொண்டே இருக்கின்றான். இதை கண்ட தந்தைக்கு கடும் கோபம் வந்தது. மகனை பிடித்து அவனுடைய கையை ஒரு கல்லின் மேல் வைத்து ஓங்கி அடிக்க சிறுவன் துடிதுடித்து போய்விட்டான். அவனுடைய விரல்கள் நைந்து போய்விட்டன. துடிதுடித்த மகனை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள். அங்கே சென்ற பொழுது பிள்ளையினுடைய 2 விரல்களை வெட்டி எடுக்க வேண்டிய விபரீதம் ஏற்பட்டது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே, அடக்க முடியாத கோபம் அந்த சிறு குழந்தைக்கு, அது செய்த சிறு தவறுக்கு கொடுத்த அந்த தண்டனை அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை எப்படி பாதித்தது பாருங்கள். அவன் விரலையே அவன் இழக்கும் அளவுக்கு அந்த தந்தையினுடைய கோபம் அவனை அப்படியாக நாசப்படுத்தி விட்டது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, குடும்பத்தில் இருக்கிறீர்கள், புதிதாக கார் வாங்குகிறீர்கள், ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, டிவி வாங்குறீங்க, வேற ஆடம்பரமான பொருட்கள் நீங்கள் வாங்குகிறீர்கள். அந்த பொருட்களுக்கோ அல்லது நீங்கள் வளர்க்கிற செல்ல பிராணிகள், பூனையோ நாயோ அது கிளியோ, இவற்றிற்கோ, அல்லது நீங்கள் அருமையாக பூச்செடிகள் வளர்க்கலாம், மரம் வளர்க்கலாம், தோட்டம் வளர்க்கலாம், இவற்றிற்கோ அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ பிள்ளைகளோ செய்கிற சிறு சிறு குற்றத்திற்கும் கொடூரமான தண்டனை, பெரிய தண்டனை கொடுக்காதீர்கள். நான் சொன்ன அந்த உதாரணத்தில் இருந்தது போல ஒரு நாளும் அப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை கொடுக்கவே கொடுக்காதீர்கள். அவருடைய குற்றத்திற்கு ஏற்ற தண்டனை கூட கொடுக்காதீர்கள். உங்களை படைத்த ஆண்டவர், உங்களை நேசிக்கிற ஆண்டவர், நீங்கள் செய்கிற பாவங்கள், குற்றங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை நேசிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் நீங்களும் பிறரை மன்னியுங்கள். நீங்கள் மன்னித்தால் தான் நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள். பிரியமானவர்களே, சிறு சிறு குற்றங்களையும் பெரிதுபடுத்தாமல் தண்டிக்காமல் விட்டுவிடுங்கள். உங்களை படைத்த கடவுள் அன்பும் இரக்கமும் உள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் அன்பும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள். யாரையும் அளவுக்கு அதிகமாக தண்டிக்காதீர்கள். நீங்கள் தண்டிக்கப்படாமல் எப்படி ஆண்டவரால் மன்னிக்கப்படுகிறீர்களோ, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்களோ, அப்படியே பிறரையும் மன்னித்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆண்டவர் உங்கள் மேல் மிகவும் பிரியமாய் இருப்பார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. எசாயா இறைவாக்கு நூல் 44 அதிகாரம் 22வது வசனம். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். Praise the Lord. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க பிரியமானவர்களே. எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். நீங்க வாசிக்க எல்லாரும் திருப்பி சொல்லுவோம். உன் குற்றங்களை கார்மேகம் போலும்
உன் குற்றங்களை கார்மேகம் போலும் பாவங்களை பனிப்படலம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் நீக்கிவிட்டேன். அழிக்கிட்டேன். என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். அப்படியே சொல்லுங்க. உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் பாவங்களை பனிப்படலம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் நீக்கிவிட்டேன். நீக்கிவிட்டேன். நீ என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா, உனக்கு மீட்பளித்து விட்டேன். நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு பெரிய அன்புள்ள கடவுள் என்று பாருங்கள், எவ்வளவு ஒரு பெரிய இரக்கமுள்ள கடவுள் என்று பாருங்கள், எவ்வளவு கருணை உள்ளவர் என்று பாருங்கள், எவ்வளவு அன்புள்ளவர் என்று பாருங்கள். உன் குற்றங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தது, வானை முட்டுகிற அளவுக்கு இருந்தாலும் அது கார்மேகம் எப்படி கலந்து போகிறது ஒரு காற்றிலே, அதுபோல் நான் அகற்றி விட்டேன் என்கின்றார். உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு மலை போல குவிந்து கிடந்தாலும் அது ஒரு பனி போல, ஒரு பனி ஒரு சூரிய வெளிச்சம் வந்த உடனே மறைஞ்சு போயிடும். அப்படி நான் அகற்றி விட்டேன். நீ என்னிடம் திரும்பி வா, உனக்கு நான் மீட்பளித்து விட்டேன் என்கின்றார் ஆண்டவர். இதுதான் ரொம்ப முக்கியம். பாவம் செய்யாம இருக்க முடியாது. நம் மனித பலவீனத்துக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள். பாவம் செய்த நாம் ஆண்டவரிடம் உடனே திரும்பி வர வேண்டும், முழு மனதோடு திரும்பி வர வேண்டும். ஒரு ஊதாரி மைந்தன் எப்படி தந்தையிடம் திரும்பி வந்தானோ அதே போல் பாவம் செய்த நீங்கள், குற்றம் புரிந்த நீங்கள், குற்றம் உணர்த்தப்பட்ட உடனே, பாவம் உணர்த்தப்பட்ட உடனே ஆண்டவரிடம் ஓடி வாருங்கள். ஒரு ஊதாரி மைந்தன் நம்பிக்கையோடு ஓடி வந்தது போல நீங்களும் ஓடி வாருங்கள். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை மன்னித்து உங்களுக்கு மீட்பளிக்க காத்து கொண்டிருக்கின்றார். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நாம் நற்செய்தியிலே இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாசு அவன் தெரிந்துதான் செய்கிறான். பணத்திற்கு ஆண்டவரை விற்று போடுகிறான். விற்று போட்டு அவர் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார், மரண தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டார் என்று தெரிந்த மாத்திரத்திலே அவனுடைய உள்ளம் உடைகிறது, அவன் உள்ளம் குத்தப்படுகிறது. ஆனால் அவன் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் நம்பவில்லை. என் ஆண்டவர் அன்புள்ளவர், என் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், என்னை மன்னிப்பார் என்று அவன் நினைக்காமல் அவன் குற்றப்பழி உணர்வினால் தூண்டப்பட்டு அவன் நம்பிக்கையிலே போய் நான்கு கொண்டு மரித்து போகின்றான். அதே நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் பேதுருவை பற்றி. பேதுரு ஆண்டவருடைய அன்பார்ந்த சீடர், ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்த ஒரு சீடர். பேதுருவும் ஆண்டவரை மறுதலிக்கின்றார். நாசரேத்தர் இயேசுவோடு நீ இருந்தாய் அல்லவா என்று கேட்டபோது எனக்கு அவரை தெரியவே தெரியாது என்று சொல்லி ஆணையிட்டு சபித்து ஆண்டவரை மறுதலிக்கிறார். ஆண்டவர் இயேசு எச்சரிப்பு கொடுத்திருந்தும், சேவல் கூமுன் என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று முந்தைய இரவு எச்சரிப்பு கொடுத்திருந்தும் பேதுரு ஆண்டவரை மறுதலிக்கின்றார். இதுவும் மகா பெரிய குற்றம். யூதாஸ் செய்த குற்றத்தை போல அவ்வளவு பெரிய குற்றம் இல்லைன்னா இதுவும் பெரிய குற்றம். பிரியமானவர்களே, இந்த குற்றம் புரிந்த இந்த பேதுரு தன் பாவத்தை நினைத்து மனம் உடைந்து மனம் கசந்து கதறி அழுகிறார். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ஆண்டவருடைய அன்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைத்து ஆண்டவரும் திரும்பி வருகின்றார். பிரியமானவர்களே, பேதுருவினுடைய கண்ணீரை ஆண்டவர் காண்கின்றார். அவர் எழுப்பிய மன்னிப்பு கூக்குரலை அவர் கேட்கின்றார். அவருடைய குற்றத்தை ஆண்டவர் முற்றிலுமாக மன்னிக்கின்றார். அவரை அன்போடும் இரக்கத்தோடும் கண்ணோக்கி அவரை முற்றிலுமாக மன்னிக்கின்றார். பேதுருடைய குற்றங்களுக்கு ஏற்ப நம் ஆண்டவர் இயேசு அவரை நடத்தவே இல்லை. பிரியமானவர்களே, அவர் இந்த தப்பு செய்து விட்டார், தன்னை மறுதலித்து விட்டார் என்று சொல்லி அதை அவர் நினைவிலே வைத்துக் கொண்டு அதன் பிரகாரம் அவரை நடத்தவே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் பேதுருவை அன்போடு மன்னித்து இரக்கத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றங்கள் பாவங்களுக்கு ஏற்றபடி அவரை தண்டிக்காமல் அவரை அன்போடு நேசித்தார் என்றால், திருச்சபையின் தலைவராக வேண்டிய அந்த கட்டம் வரும்பொழுது 12 சீடர்களிலே பேதுருவை தான் அவர் திருச்சபையின் தலைவராக்குகின்றார். இதிலிருந்து தெரிகிறது நம் ஆண்டவர் எவ்வளவு கருணை உள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு அன்புள்ளவர். அவர் எப்படி நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். நம் குற்றங்களுக்கு ஏற்ப அவர் நடத்துவதில்லை, நம் பாவங்களை அவர் நினைவில் கொள்வதில்லை. இதை தெள்ள தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக பாவம் செய்து விட்டோம் என்ற அந்த நினைவுக்கு வந்த உடனே அவர் என் குற்றங்களுக்கு ஏற்ப என்னை தண்டிக்க மாட்டார், என் பாவங்களை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்வார். அந்த ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்கள் குற்றங்களை கார்மேகம் போலும் உங்கள் பாவங்களை பனிப்படலம் போலும் நீக்கி விடுகிறார், உங்களுக்கு மன்னிப்பு அளிக்கின்றார். ஆகவே எப்படிப்பட்ட குற்றமா இருந்தாலும் குற்றம் செய்து நான் பாவி என்ற உணர்வுக்கு வந்தவுடனே ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள், பாவ அறிக்கை செய்யுங்கள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பரலோக வாழ்வை பரிசாக பெற்றுக் கொள்வீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பாண்டவர்களே, நம் ஆண்டவருடைய பாடுகளுடைய உச்சகட்டமாக ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் நேரம் அது.
அவருடைய வலப்பக்கத்தில் ஒரு கள்வனும் இடப்பக்கத்தில் ஒரு கள்வனும் அங்கே இருக்கிறார்கள். மகா வேதனையில் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அப்பொழுது ஆண்டவருடைய வலப்பக்கத்திலே இருந்த அந்த கள்வன் ஆண்டவரை பார்த்து பாவ மன்னிப்புக்காக வேண்டுகிறான். ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்பொழுது அடியேனை நினைவு கூறும் என்று சொல்லி அவன் செபிக்கிறான். நம் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வேதனையின் உச்சக்கட்டத்திலும், அகோர வேதனை, கொடூரமான அந்த வேதனையிலும் அந்த மகனை அன்போடு பார்க்கின்றார். பரிவோடு அவனை கண்ணோக்குகின்றார். அவனுக்கு பதில் அளிக்கிறார். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறார். இன்றே நீர் என்னுடன் வான் வீட்டில் இருப்பீர் என்று உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த மகனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாழ்நாள் முழுவதும் பாவத்தில் வாழ்ந்த அவன், வாழ்நாள் முழுவதும் திருடனாக வாழ்ந்த அவன், இறுதி நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளின் மகனாக, இரட்சகராக, மீட்பராக அவன் கண்டுகொள்கின்றான். தன் பாவ நிலையை உணர்ந்து ஆண்டவரிடம் அறிக்கை இடுகின்றான், மன்னிப்பு வேண்டுகின்றான். உடனே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதும் பாவத்தில் புதைந்து கிடந்ததே என்று சொல்லி அவர் திரும்பி பார்க்கவில்லை. அவன் செய்த மகா பெரிய குற்றங்கள், கொலை, இது எல்லாத்தையும் அவர் கணக்கிடவே இல்லை. பெரியமானவர்களே, உடனே அவர் பரிவும் இரக்கம் கொண்டவராக அவருடைய பாவங்களை மன்னித்து, இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொல்லி விண்ணகத்தை பரிசாக கொடுக்கின்றார். நேர செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மனிதனாக பிறந்து ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவிலே தொங்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார். சிலுவையிலே நம் ஆண்டவர் நம்முடைய எல்லா பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே பிரியமானவர்களே, திரைச்செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். உங்கள் பாவங்களுக்காக ஆண்டவர் தண்டனை தீர்ப்பை சுமந்து விட்டார். உங்களை இனிமேல் அவர் தண்டிக்க மாட்டார். நீங்கள் தண்டிக்கப்படவே மாட்டீர்கள். அந்த உணர்வோடு சிலுவையில் தொங்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனக்கண் வைத்து பாவ அறிக்கை செய்து கண்ணீரோடு பாவத்திற்காக அழுது மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் பரலோக வாழ்வையும் பரிசாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. கிழக்கு மேற்கு உள்ள தூரம் உந்தன் இரக்கம் உயர்ந்ததையா. இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இல்லையே எல்லை உம் அன்பிற்கு, இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா. இரக்கத்தின் செல்வந்தர் நீதானையா. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி இரத்தத்தாலே நான் பனியை போல வெண்மையாவேன், முற்றிலும் வெண்மையாவேன். ஏசையா, 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 ஏசையா. Praise the Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். எரேமியா இறைவாக்கு நூல் 31 அதிகாரம் 34வது திருவசனம். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன். அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். Praise the Lord. Praise the Lord. அவர்களுடைய தீச்செயலை நான் மன்னித்து விட்டேன், அவருடைய பாவங்களை நான் நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை நம் ஆண்டவர் கொடுக்கின்றார். இது பழைய ஏற்பாட்டிலே. எரேமியா 31 அதிகாரத்திலே பழைய சட்டத்தை ஆண்டவர் மாற்றி புதிய சட்டத்தை நம் புதிய இஸ்ராயலாக நமக்கு கொடுக்கிறது. அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவருடைய பாவங்களை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன் என்கின்றார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்த பொழுது, குற்றம் புரிந்த பொழுது அவருடைய குற்றங்களுக்கு ஏற்ப அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். சொல்ல போனா உடனே அவர்கள் தண்டனை அனுபவித்தார்கள். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், ஒரு குற்றத்துக்கும்
இறைச்சிக்காக கேட்டாங்க, கொள்ளிவாய் பாம்பு வந்தது. அதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி ஆண்டவர் தம் சொந்த மக்களை, தனக்கென தேர்ந்து கொண்டவர்களை பாதுகாத்து வழிநடத்தியவர்களை அற்புத அடையாளங்கள் செய்து அந்த மக்களை வழிநடத்தி வந்தவர். அவர்கள் குற்றம் புரிந்த பொழுதும் பாவம் செய்த பொழுதும் அதற்கேற்ற அவர்களை தண்டித்தார். ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ஆண்டவர் வரும்போது என்ன சொல்கிறார்? உடைய குற்றங்களை நான் நினைவு கூற மாட்டேன், பாவங்களுக்கு ஏற்ப அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அது நமக்கு பிரியமானவர்களே. பழைய ஏற்பாட்டில் அப்படி குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் ஏற்ற நீதியோடு தண்டனை வழங்கிய ஆண்டவர், புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மக்களுடைய பாவங்களையும் பாவங்களுக்கான தண்டனை தீர்ப்பையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஆம் பிரியமானவர்களே, இறைவார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் கட்டிக்கொள்ள போகின்ற எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும், நாம் சுமந்து தீர்க்க வேண்டிய சாபங்களுக்கும் எல்லாவற்றிற்குமாக ஆண்டவர் ஏராளம் பாடுகள் பட்டு ரத்தம் சிந்தி சிலுவிலே மரித்து நமக்கு மீட்பளித்து விட்டார். இது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. ஆண்டவர் எனக்கு என்றென்றைக்குமான மீட்பை அந்த கல்வாரி சிலுவையிலே உயிர் விட்டு கொடுத்து விட்டார், மீட்பளித்து விட்டார் என்று சொல்லி துணிச்சலா பாவம் செய்யலாமா? செய்யவே கூடாது. ஒரு காலம் பாவம் செய்யக்கூடாது. நம்ம ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல் உங்களை படைத்தவரும் பாதுகாத்து வழிநடத்துகிறவரும் ரத்தம் சிந்தி உங்களை மீட்டவருமான ஆண்டவர் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் உங்கள் நடத்தியில் முற்றிலும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். பிரியமானவர்களே, முற்றிலும் பரிசுத்தமாக. உங்கள் சிந்தனையிலே பரிசுத்தம் வேண்டும், வாயின் வார்த்தையிலே பரிசுத்தம் வேண்டும், உங்களுடைய செயல்களிலே பரிசுத்தம் வேண்டும், உங்களுடைய நடத்தையிலே பரிசுத்தம் வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு அசைவிலும் பரிசுத்தம் வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை மறந்து நான் செய்த பாவத்தை அவர் மன்னித்து விட்டார் ஏற்கனவே, இனி நான் பாவம் செய்யலாம் என்று துணிச்சலோடு நீங்கள் பாவம் செய்தால், அல்லது பாவம் செய்த பிறகு நான் பாவ அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொள்வேன் என்று இன்னும் அதிக துணிச்சலாக நீங்கள் பாவம் செய்து கொண்டே போனீர்கள் என்றால், நீங்கள் செய்கிற பாவமே உங்களை வேட்டையாடி பிடித்து எரிநரகத்தில் தள்ளிவிடும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆகவே பிரியமானவர்களே, ஒரு காலம் மனது பொருந்தி பாவம் செய்யாதீர்கள். பாவம் மனித பலகீனத்தில் செய்ய நேரிட்டால் ஆண்டவருடன் உடனே திரும்ப வாருங்கள். பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுக்கின்ற நித்திய வாழ்வை பரிசாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நீதித்தலைவர்கள் நூலிலே நாம் சிம்சோனை பற்றி பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் சிம்சோனை இஸ்ராயேல் மக்களுக்கு நடுவராகவும் அவர்களுக்கு நீதி வழங்கி அவர்களை வழி நடத்தவும், சிம்சோனை தாய் வயிற்றில் உருவாக்கும் முன்பே தெரிந்து கொண்டு அவனை வல்லமையின் ஆவியினால் நிரப்பியிருந்தார். பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான் சிம்சோன். யாருக்குமே கொடுத்திராத மாபெரும் ஆவியின் அபிஷேகத்தை, வல்லமையை ஆண்டவர் அந்த சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார். இந்த சிம்சோன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த அந்த அருமையான அழைத்தலின் மேன்மையும் உணராமல், எதற்காக எனக்கு இந்த அபிஷேகத்தையும் இந்த வல்லமையும் கொடுத்தார் என்ற நோக்கத்தை மறந்து விபச்சார வேசித்தனங்களில் ஈடுபட்டான். அடுக்கடுக்காக அவன் பாவம் செய்தான். ஆண்டவர் அவனை கைவிட்டு விட்டார். ஆண்டவர் அவனை கைவிட்டு விடவே அவன் வல்லமையை இழந்தான். வல்லமை இழந்த அவன் பிலிஸ்தியர் கையில் விழுந்தான். பிலிஸ்தியர்கள் அவனை பிடித்து அவன் தலைமுடியை மொட்டையடித்து கண்களை பிடுங்கி எறிந்துவிட்டு சங்கிலிகளால் அவனை கட்டி சிறைச்சாலையிலே தள்ளிவிட்டார்கள். மாபெரும் பராக்கிரமசாலியாக இருந்தவன், கழுதின் தாடை எலும்பி எடுத்து அநேகரை கொன்று போட்டவன், காசா நகரத்து கோட்டை கதவை ஒரே உலுக்காக உலுக்கி தோல் மேல் வைத்துக் கொண்டு மலையில் ஏறினவன், சிங்கத்தை கிழித்து போட்டவன், இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியாகிய அந்த சிம்சோன் எள்ளி நகையாடப்பட்டு கண்கள் பிடுங்கப்பட்டு தலைமுடி மழிக்கப்பட்டு ஒரு விலங்கை போல சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டு கிடக்கின்றான். அந்த அவல நிலையிலே அவன் புத்தி தெளிகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும், இந்த ஒரு விசை மன்னியுங்க ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு விசை என்னை மன்னியும் என்று சொல்லி கதறுகிறான். இரக்கமுள்ள ஆண்டவர் அவனுடைய கதறலை கேட்கின்றார். அவனுடைய ஜெபத்திற்கு பதில் தருகின்றார். அவன் இழந்து போன வல்லமையை அவனுக்கு கொடுக்கின்றார். வல்லமையை பெற்ற சிம்சோன் அவன் உயிரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பிலிஸ்தியரை கொண்டு குவித்தானோ அதைவிட பன்மடங்கு அதிகமான பிலிஸ்தியரை அவன் சாகும் பொழுது கொண்டு குவித்து விட்டு அவன் மரிக்கின்றான். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விசேஷித்த அழைப்பை கொடுத்திருக்கின்றார். அதை கண்டுபிடிங்கள். ஒரு சிலரை ஒரு விசேஷித்த பணிக்காக அழைக்கின்றார். உங்களை ஆண்டவர் ஒரு விசேஷித்த பணிக்காக அழைத்து சிறப்பு அபிஷேகத்தை கொடுத்து வரங்களையும் கொடைகளையும் கொடுத்திருக்கிறார் என்றால், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அழைத்தலுக்கும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த கொடைகளுக்கும் பிரமாணிக்கமாய் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும்,
அந்த வல்லமையை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த பணியை மும்முரமாக செய்து முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். இந்த சிம்சோன் ஆண்டவர் தனக்கு கொடுத்த வல்லமையை தவறான வழியிலே பயன்படுத்தினான். வல்லமையை இழந்தான், பாவம் செய்தான், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை இழந்தான். மிக பரிதாபமாக இறுதியிலே மாண்டான். அன்பார்ந்தவர்களே, ஒருபொழுதும் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைத்தலுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளுக்கும் பிரமாணிக்கம் தவறவே தவறாதீர்கள். ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். பிரமாணிக்கமான வாழ்க்கை வாழுங்கள். அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நாம் வாழும் நாளெல்லாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. பண ஆசை வரும், அல்லது உலகத்தின் மாய கவர்ச்சிகளிலே அகப்பட்டு பாவ வழியில் எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம், வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளலாம், இன்பத்தை அனுபவிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் பலவீனத்தினாலே பாவம் செய்கிறீர்கள் என்றால், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொடைகளை உபயோகித்து பாவம் செய்கிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு இலவசமாக கொடுத்த ஆவியின் கொடைகள், அவருடைய அபிஷேக வல்லமையை தவறான வழியிலே நீங்கள் உபயோகித்து பாவம் செய்து விட்டீர்கள், வல்லமை இழந்து விட்டீர்கள் என்றால் கலங்காதீர்கள். சிம்சோனை போல ஆண்டவருடைய இரக்கத்தை நினைவுக்கு கொண்டு வாருங்கள். கதறி எழுது ஜெபியுங்கள். ஆண்டவரே, என்னை மன்னியும், உமக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும், என்னை மன்னியும், இந்த ஒரு விசை என்னை மன்னியும் என்று சொல்லி கதறி எழுது ஆண்டவரிடம் நீங்கள் வேண்டுங்கள். நிச்சயமாக அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். உங்கள் குற்றங்களை அவர் ஒருபொழுதும் நினைவில் கொள்ளவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் உங்கள் பாவங்களை ஒருபொழுதும் நினைவு கூறவே மாட்டார். நீங்கள் எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், நான் பாவி என்ற ஒரு உணர்வு வந்து உள்ளம் குத்துண்டவர்களாக நான் என் ஆண்டவரிடம் செல்வேன், பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றுக்கொள்வேன், அவர் என்னை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய இரக்கத்திலும் அவருடைய அன்பிலும் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஆண்டவரை அணுகினீர்கள் என்றால், உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவரிடம் மன்னிப்பு வேண்டுவீர்கள் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் தீச்செயல்களுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ப அவர் உங்களை தண்டிக்கவே மாட்டார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். தாவீது ஒரு பரிசுத்தவான், ஆண்டவருடைய இதயத்திற்கு ஏற்ற ஒரு மகன். தாவீதை என் இதயத்திற்கு ஏற்ற மகனாக காண்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளே தாவீதை பற்றி சான்று சொல்லுகிற அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர், தேவபயம் உள்ளவராக வாழ்ந்தவர், தன் மக்களை ஆண்டவரை நோக்கி வழி நடத்தியவர். இப்படிப்பட்ட இந்த தாவீது அவருடைய வாழ்க்கையிலே பலகீனத்தினாலே ஒரு பாவத்தை செய்கின்றார். ஊரியாவின் மனைவியோடு விபச்சார பாவம் செய்கின்றார். அந்த விபச்சார பாவத்தை மூடி மறைப்பதற்காக அந்த ஊரியாவை போர் முனையில் நிறுத்தி கொலையும் செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த பாவத்தை பற்றி அவர் உறுத்துதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் நாத்தான் இறைவாக்கினரை அவரிடம் அனுப்புகின்றார். நாத்தான் இறைவாக்கினர் தாவீதிடம் வந்து, ஆண்டவருக்கு எதிராக நீர் குற்றம் செய்தீர் என்று பாவத்தை சுட்டி காட்டினார். அந்த பாவம் சுட்டி காட்டப்பட்ட உடனே தாவீது மனம் உடைகிறார், மண்டியிடுகிறார். அரச அடைகளை கணைந்து விட்டு சாக்கு உடை உடித்து அரியணையிலிருந்து இறங்கி தரையிலே படுத்து புழுதியிலும் சாம்பலிலும் கிடந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். 51ஆம் சங்கீதத்தை பாருங்கள். உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், என் பாவம் எப்பொழுதும் என் கண் முன்பாக நிற்கிறது. என்னை கழுவும், என்னை கழுவும், ஈசோப்புலால் கழுவும், என்னை கழுவி தூய்மையாக்கும், நான் வெண்பனி போல் மாறுவேன். என் குற்றங்களுக்கு ஏற்ப நீர் என்னை தண்டியாதேயும், பேரிரக்கத்திற்கு ஏற்ப என்னை மன்னியும் என்று சொல்லி கதறி அழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். ஆண்டவரும் தாவீதின் குற்றங்களை மன்னிக்கிறார். அவருடைய மன்றாட்டை கேட்கின்றார், அவருடைய குற்றங்களை மன்னிக்கிறார். அவருடைய பாவத்தையும் அவருடைய மீறுதல்களையும் முற்றிலுமாக ஆண்டவர் அகற்றி விடுகின்றார். இதை ஒருபொழுதும் அவர் நினைவில் கொள்ளவே இல்லை. பெரியமானவர்களே, தாவீதை அவருடைய குற்றங்களுக்கு ஏற்ப நடத்தவில்லை, அவருடைய பாவத்திற்கு ஏற்ப அவரை தண்டிக்கவில்லை. மாறாக இரக்கத்தோடு அவரை அன்பு செய்கின்றார், அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அதனால்தான் மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க மனிதனாக பிறக்க வேண்டிய நேரம் வந்ததும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குலத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டு ஒரு தாவீதின் மகனாக இந்த உலகத்திலே பிறக்கிறார். இதிலிருந்து அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று. பாவம் செய்த தாவீதை மன்னித்து அவருடைய குற்றங்களுக்கு பாவங்களுக்கு ஏற்க அவரை தண்டிக்காமல் அவரை மீண்டும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து அவருடைய குலத்தையே பெருமைப்படுத்துகின்றார். இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரிடம் நீங்கள் நம்பிக்கையோடு வாருங்கள். பாவம் செய்து விட்டீர்களா? எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடம் கடந்து வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை பனிப்படலம் போலும் குற்றங்களை கார்மேகம் போலவும் அகற்றி விடுவார், மீட்பளித்து விடுவார். உங்கள் குற்றங்கள் குறைகளையும் பாவங்களையும் நினைவு கூறவே மாட்டார். அவற்றிற்கேற்ப உங்களை தண்டிக்கவே மாட்டார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah.
ஒருமுறை ஒரு சகோதரி என்னிடம் கவுன்சிலிங்காக வந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு எதிராக செய்த ஒரு பாவத்தை அறிக்கை செய்து கண்ணீரோடு அவர்கள் என்னிடம் இப்படி கேட்டார்கள். ஆண்டவர் என் பாவத்தை மன்னித்து விடுவாரா? நான் ஆண்டவரை அதிகம் அன்பு செய்தேன். ஆண்டவர் என்னையும் அன்பு செய்தார். இவ்வளவு பெரிய துரோகம் ஆண்டவருக்கு செய்து விட்டேனே, இவ்வளவு பெரிய பாவம் செய்து விட்டேனே, என்னை மன்னிப்பாரா ஆண்டவர் என்று சொல்லி அந்த சகோதரி என்னை கேட்டார்கள். நான் அப்பொழுது அந்த சகோதரிக்காக ஜெபித்து விட்டு சொன்னேன், நீங்கள் உங்கள் பாவத்தை உணர்கிறீர்கள் சகோதரி, பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறீர்கள். பாவ மன்னிப்புக்காக இப்பொழுது ஆண்டவரிடம் கண்ணீரோடு ஜெபித்து கேட்கிறீர்கள். நிச்சயமாக அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அவற்றை நினைவு கூறவே மாட்டார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், இனிமேல் நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் வல்லமையோடு துதிக்க வேண்டும். 1 மணி நேரம் வேதத்தை வாசித்து நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நான் அனுப்பினேன். அந்த சகோதரி அப்படியே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் துதிப்பது, இறைவார்த்தை வாசிப்பது, இப்படியே கடந்து போனார்கள். ஒரு நாள் இரவு அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய குரல் அவர்களுக்கு சத்தமாக கேட்டது. உன் குற்றப்பழி நீங்கிவிட்டது, உன் குற்றங்களுக்கு ஏற்ப உன்னை தண்டிக்க மாட்டேன், உன் பாவங்களை நினைவு கூற மாட்டேன் என்று சொல்லி அந்த தெளிவான சத்தமான ஆண்டவருடைய குரலை கேட்டார்கள் அந்த சகோதரி. சொல்ல முடியாத மகிழ்ச்சி அவர்கள் உள்ளத்திலே பொங்கி பொங்கி வருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதோடு கூட ஆழ்ந்த பேரமைதி அவர்கள் உள்ளத்தை ஆட்கொள்வதையும் அவர்கள் உணர்ந்தார்கள். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவரை நம்புங்கள். அவர் வாக்கு மாறாதவர். நீங்கள் ஆண்டவரை பாவம் செய்த பிறகு கூட ஆண்டவரை நோக்கி பாவ மன்னிப்பிற்காக கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது உங்களை மன்னிக்கிறார். ஒருபொழுதும் உங்கள் குற்றங்களுக்கு ஏற்ப உங்களை தண்டிக்க மாட்டார். உங்கள் பாவங்களை நினைவு கூறவே மாட்டார். அவர் ஒருவரையே நீங்கள் ஆராதித்து அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 மீகா இறைவாக்கு நூல் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. இதனுடைய முற்பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பேரன்பு காட்டுவதில் பெருவிருப்பம் உடையவர். அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், அக்கிரமங்களை காலால் மிதித்து போடுகிறார், நம் பாவங்களை ஆழ்கடலில் தூக்கி எறிகிறார் என்று சொல்லி இறைவாக்கினர் ஆண்டவருடைய இரக்கத்தை அங்கே பாராட்டி சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை காலால் மிதித்து போடுகிறவர், நம் தீச்செயல்களை மன்னிக்கிறவர், நம்முடைய சொல்ல முடியாத பாவ மூட்டைகளை அப்படியே தூக்கி ஆழ்கடலில் எரிகின்ற நல்ல தேவன். அந்த ஆண்டவரிடம் நீங்கள் திரும்பி வாருங்கள். உங்கள் குற்றங்களை பாவங்களை அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுங்கள். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிக்காமல், நாம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்தாமல், கனிவும் இரக்கும் அன்பும் உள்ளவராய் இருக்கும் பொழுது, நீங்களும் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை முழு மனதோடு மன்னிக்கிறீர்களா? நெஞ்சில கை வச்சு கேளுங்க. எனக்கு எதிராக குற்றம் செய்கிறவங்களை நான் மன்னிக்கிறேனா என்று கேளுங்கள். உங்களுக்கு தீமை செய்தவர்கள், உங்களை துன்புறுத்தியவர்களை நீங்கள் முழு மனதோடு மன்னிக்கிறீர்களா என்று சொல்லி உங்கள் உள்ளத்தை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். பிரியமானவர்களே, மன்னியுங்கள். அப்பொழுது நீங்களும் மன்னிப்பு பெறுவீர்கள். மாறாக, அவன் எனக்கு இந்த தீமை செய்து விட்டான், என் பெயரை எப்படி கெடுத்து விட்டான், என்னை நாசப்படுத்தி விட்டான், ஆண்டவர் அவனை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே குமரி கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, செக் பண்ணி பாருங்கள். அவன் எனக்கு செய்த தீமைக்காக அவனுடைய வீடு தரைமட்டமாக வேண்டும், அவன் பிள்ளைகள் விளங்கக்கூடாது என்று உள்ளத்திலே சபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் தருணம். நீங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் பிறரை மன்னியுங்கள். உங்கள் பாவங்கள் ஆண்டவருடைய நினைவிலே இருக்கக்கூடாது, அதை அவர் முற்றிலும் அகற்றி போட வேண்டும் என்றால் நீங்களும் பிறர் உங்களுக்கு எதிராக செய்கிற குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து விடுங்கள். முக்கியமாக உங்கள் எதிரிகளை நீங்கள் மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் செபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நித்திய பேரின்ப வீட்டையே உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் யோபு பற்றி நமக்கு தெரியும். இந்த யோபு ஆண்டவருடைய அனுமதியின்படி சாத்தானால் சோதிக்கப்பட்டார். பயங்கரமான சோதனை. இந்த சோதனை இறுதியிலே யோபு தன்னை குற்றப்படுத்திய நண்பர்கள், தன்னை அவமானமாக பேசியவர்கள், தன்னை இழிவாக பேசியவர்கள், தன்னை குற்றப்படுத்தியவர்கள், இவர்கள் எல்லாரையும் முழுமனதோடு மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்த போதுதான் ஆண்டவர் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்றி போட்டார். அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Praise the Lord. Praise the Lord. நீங்களும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்களுக்கு தீமை செய்தவர்களை மன்னியுங்கள். உங்களுக்கு எதிராக குற்றம் புரிந்தவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். பரலோக வாழ்வையும் உங்களுக்கு பரிசாக கொடுப்பார். Praise the Lord.
Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. அப்படியே துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. சத்தமா துதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 தகப்பனே மே துதிக்கிறோம். சர்வவல்லவரே மே துதிக்கிறோம். நன்றி 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 இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. எங்களை மன்னிக்கிற தேவனே நன்றி. எங்கள் பாவங்களை கழுவுகிறவரே நன்றி. பரிசுத்த வாழ்க்கை எங்களை அழைத்து வருகிறவரே நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி. சர்வவல்லவரே உமக்கு நன்றி. கருணை இறக்கம் நிறைந்த எங்கள் தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர். எங்களுடைய எண்ணற்ற பாவங்களை நீர் மன்னிக்கின்றீர். எங்கள் அக்கிரமங்களை நீர் காலால் மிதித்து போடுகின்றீர். என்னுடைய பாவ மூட்டை ஆழ்கடலில் தூக்கி எறிந்து விடுகிறீர். எங்கள் பாவங்களை பனிவடலம் போலும் குற்றங்களை கார்மேகம் போலும் நீக்கி விடுகின்றீர். இந்த நல்ல ஆண்டவராகிய உம் பாதத்திலே நாங்கள் சரணடைகின்றோம். பாவம் செய்யாத பரிசுத்த வாழ்வு வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். மனித பலவீனத்தால் நாங்கள் பாவம் செய்துவிட்டால் உடனே உம்மிடம் திரும்பி வந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு சுவாமி, நீர் எங்களுடைய எண்ணற்ற பாவங்களை மன்னித்தது போல் நாங்களும் எங்களுக்கு எதிராக குற்றம் புரிவருடைய பாவங்களை மன்னித்து நித்திய பேரன்பு வீட்டை பரிசாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. ஆமென். Amen. எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டீரார். எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றென்றும் கோபம் கொண்டீரார். குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்தும் மறந்தாரே. நம் குற்றங்களுக்கேற்ப நடத்துவதில்லை, மன்னித்து மறந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Hallelujah.